கர்நாடகாவில் உள்ள மைசூர் பக்கத்தில் ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் பைலகுபே என்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திபெத்தியன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனேன். போகிற வழியில் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் இருந்தது. சாமியை கும்பிட்டு அப்படியே மைசூர் ரோட்டில் போயிட்டே இருந்தோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மொத்தம் 27 பெண்டு. இந்த 27 பெண்டுமே வந்து கொஞ்சம் அபாயகரமானது தான். ஆனால் வாகனங்கள் வந்து முறையாக இப்போ வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த 27 பெண்டு தாண்டிட்டோம். இப்போ திம்பம் வந்துட்டோம். திம்பத்தில் வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனோம். இப்போ மைசூர் ரோட்டில் போய் மைசூர் ரோட்லேருந்து கொள்ளைகால் ரோடுக்கு பிரியணும். அப்படி பிரிஞ்சோம்னா தான் இந்த பைலகுபைங்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ அந்த ரோட்டுக்கு நான் பிரிஞ்சிட்டோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா சரியான காடுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் அங்கங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இங்கே வந்து டைகர் ஜோன், அதே மாதிரி எலிஃபண்ட் ஜோன், பார்த்து போங்க, ஜாக்கிரதையாக போங்க, இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக் ரைடர் வந்து நிறையா பேர் போயிட்டுருப்பாங்க. இதில் ஒரு பசுங்குடி வருதுங்க. என்எம்எஸ்னு ஒரு பஸ்ஸு சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைகாலுக்கு வருது. இதில் இப்போ கேர்மாலம் வந்துட்டோம். கேர்மாலம் தான் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் உள்ள பார்ட்ரு. இப்போ கேர்மாலத்துலேருந்து நேராக நம்ம போயிட்டுருக்குறோம். சரி, ஏன் நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடணுங்கிறதுக்கு வந்தோம். இந்த பகுதியில் இந்த திபெத்தியர்கள் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1959 திபெத்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா திபெத்தியர்கள் வந்து தனி நாடு கேட்டு போராடினாங்க. சண்டை வந்து சீனா வந்து திபெத்தை வந்து கைப்பற்றிருச்சு. கைப்பற்றினோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பௌத்தர்கள்லாம் வெளியேற்றிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் வெளியேறி வந்துட்டாங்க. இதில் வந்து தலாய் லாமா உள்பட. இதில் வந்தவங்க தான் ஒரு பகுதியினர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்களுக்கு பல ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இந்தியாவில் வந்து கௌதம புத்தர் வந்து பிறந்த இடம் அப்படிங்கிறனால இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னா 3000 ஏக்கர் இடம் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் சுற்றளவில் இவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏக்கராவுக்கு மேலே அமைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கோயில் இது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அப்படி அமைதியாக இருக்குங்க. உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் போன நேரம் ப்ரேயர் பண்ணுற நேரம். புத்த பிச்சைக்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே நான் போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து புத்தர் சிலை தான் இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து அந்த பௌத்தர்களோட அந்த மத பிரகாரம் வந்து என்னென்ன வாத்தியங்கள் இருக்குமோ அதை வாசித்து தான் இவங்க வந்து அங்கே வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பூஜைன்னு பார்த்திங்கன்னா 10 to 12 இந்த டைமில் தான் நடக்குது. நாங்கள் பூஜை முடிஞ்சு தான் போனோம். சரி, அங்கே போய் புத்தரை வணங்கிட்டு அப்படி கோயில் பக்கமெல்லாம் சுற்றி பார்த்தோம். பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களுடைய மத நூல்கள், இந்த மாதிரி நிறையா விதமான பொருட்கள் இதெல்லாம் அங்கே இருந்தது. ஆனால் இதில் வந்து இவங்க எப்படி இந்த கோயில் இங்கே வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1963 தான் இந்த கோயில் வந்து டெண்டு கொட்டகை மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் வந்து பெருசாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவு இருக்கிறாங்க. அதாவது இந்த பௌத்தர்களில் 4 பிரிவு இருக்கிறாங்க. அதாவது கக்யூ, சக்யா, ஹெலுக், இன்னிங்குமா, இந்த மாதிரி 4 பிரிவு இருக்கிறாங்க. இந்த கோயில் யாருக்கு சொந்தமானதுன்னா இந்த இன்னிங்குமா பிரிவுக்கு சொந்தமானது. ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த கோயில் வந்து சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக அங்கே நிறைய கோயில்கள்லாம் இருக்குதுங்க. அது யார் யாருக்கு இந்த கோயில் எனக்கு தெரியாது. ஆனாலும் அங்கே கோயில்கள் நிறைய இருக்குது. அதுபோக அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புத்த பிச்சுகள் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்த பிச்சுகள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்குன்னு தனியாக வந்து இங்கே வந்து கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுபோக இங்கே மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதாவது பௌத்த மத பிரகாரம் மருத்துவக் கல்லூரி இங்கே இருக்குது. அதுபோக ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. இப்போ இந்த கோயிலை சுற்றியும் எங்கே பார்த்தாலும் கொடி பறந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கொடியில் சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுதியிருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படியே சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு மினி திபெத்துக்களை தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற வித்தியாசம் இருந்தது. அங்கே இருக்கிற புத்த பிச்சுகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவங்களுக்கு கையை கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன். வர பார்த்திங்கன்னா அந்த கோயிலிருந்து வெளியில் வரும்போது ரொம்ப மனசு அமைதியாக இருந்தது. இந்த கோயிலுக்கு யார் வேணாலும் வரலாம், எந்த மாதிரினர் வேணாலும் வரலாம், தடை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வந்த நேரம் மணி 12 ஆயிடுச்சு. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா பௌத்தர்கள் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. அதாவது திபெத்தியர்னு சொல்கிறோம்ல, அவங்க தான் ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க. அப்படியே சாப்பாடை சாப்பிட்டு வெளியில் வந்தோன்னே அங்கங்கே கடைகள் இருந்தது. அப்படி ஒரு டாலரை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா இவங்களுக்கு வந்து வணிக வளாகங்கள்லாம் இருக்குது. தனியாக பேங்க் இருக்குது.
அதனால் இந்த பகுதி நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் எப்படி இங்கே திபெத்தியர்கள் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.